இன்றைக்கி நாம் 2 கோலம் பார்க்க போகிறோம். 2 கோலமுமே 5 புள்ளி நேர் புள்ளி 3ல் நிப்பாட்டுற கோலம். இது ஃபஸ்ட்டு கோலம். இந்த கோலம் நீங்கள் வந்து பூஜை ரூமில் கூட போடலாம். இப்போ இந்த பக்கம் 5 புள்ளி இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதேமாரி மேல் பக்கம் இருக்கிற 5 புள்ளிக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இந்த சைடும் குறுக்கில் இருக்கிற 5 புள்ளிக்கு இப்படி லைன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைனோட ஒரு பக்கத்தை இன்னொரு பக்கம் அதே லைனோட இன்னொரு பக்கத்துக்கு ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணும்போது இந்த சென்டரில் இருக்கிற 3 புள்ளிக்கு கீழால் கொண்டு போகணும். இப்போ இந்த சைட்லேருந்து சென்டர் புள்ளியில் 3ஆல் கொண்டு போய் இந்த பக்கத்துக்கு ஜாயின் பண்ண போகிறோம். இதே மாதிரியே எல்லா கோலத்துக்கும் எல்லா கோட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் இருக்கிற 3 புள்ளி தான் உங்களுக்கு கணக்கில் வரணும். இப்போ வெளியில் ஒரு புள்ளி தங்குது இல்லையா, இந்த புள்ளியை இந்த நடுவில் ஸ்கொயர் மாதிரி இருக்குல்ல, அதில் இந்த கார்னரில் இருக்கிற புள்ளியிலேருந்து அதுக்கு கீழேருந்து இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வந்து ஒரு ஃப்ளவர் பெட்டல் மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான கோலம், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். பூஜை ரூமில் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2வது கோலம். இந்த கோலமும் 5 புள்ளி 3 வரிசை நேர் புள்ளி 3ல் நிப்பாட்டிக்கோங்க. இதுவும் பூஜை ரூமில் போடுறதுக்கு அழகாக இருக்கும். இப்போது எல்லா பக்கமும் இந்த 5 புள்ளிக்கு மேலே லைன்ஸ் போட போகிறோம். அப்படின்னா முதல்ல இந்த 5 புள்ளிக்கு மேலே ஒரு லைன், அதே மாதிரி அந்த பக்கம் 5 புள்ளிக்கு, இந்த சைடு 5 புள்ளி, இந்த சைடு 5 புள்ளி, எல்லா லைன்ஸும் இப்படி உள்பக்கம் வர மாதிரி பார்த்துங்க. அதாவது சென்டரில் ஒரு ஸ்கொயர் மாதிரி வரணும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 3 புள்ளி இருக்கு இல்லையா மேலே, இதுக்கு மேலே இப்படி குறுக்கில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் அந்த 3 புள்ளிக்கு மேலே. இந்த கார்னர் வந்து நீங்கள் வளைச்சும் ஜாயின் பண்ணலாம், இப்படி சுழிச்சும் ஜாயின் பண்ணலாம், இல்லை ஷார்ப்பாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வளைச்சி ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு வாட்டி போடும்போது இதை இப்படி வளைச்ச மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம், இன்னொரு வாட்டி இப்படி ஷார்ப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டரில் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் புள்ளியை இந்த சென்டர் புள்ளிக்கு இப்படி கனெக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் கனெக்ட் பண்ணும்போது இங்கே ஒரு வி ஷேப் வர மாதிரி இப்படி கிராஸ் பண்ண மாதிரி இப்படி கோடு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இப்படி வி மாதிரி நிற்கும். இதை வந்து நான் இப்போ ஷார்ப்பாக ஜாயின் பண்ணிக்கிறேன். இதையும் நீங்கள் வந்து வளைச்சி ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் வித்தியாசம் காமிக்கணும்னு இது ரெண்டுத்தையும் சுழிச்சும் சென்டரில் உள்ளதை இப்படி ஷார்ப்பாகவும் ஜாயின் பண்ணிக்கிறேன். கோலம் அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் கோலம் தான். இது நீங்கள் பூஜை அறையில் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நாளும் கிழமையும் விசேஷம்ல நீங்கள் வாசலில் கூட அந்த கோலத்தை போட்டு காவியோ வெள்ளையோ கொடுக்கலாம், கலரோ கொடுக்கலாம். நீங்கள் கோலம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோலம் ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? கோலம் எப்படி வந்ததுங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. அவ்வளோதான். சூப்பர்.